காலை வணக்கத்தை தெரிவித்து, திருக்குறள் செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற ஐயனுடைய குரலுக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற, குறிப்பாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இதனுடைய எம்டி திரு ஆஷர் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் எம்பி அகமத் அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற ரீஜனல் ஹெட் யாசர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த மலபார் நிறுவனம் என்பது குறிப்பாக என்னை அழைத்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. கலந்துக்கணும்னு சொல்வதை காட்டிலும் அது கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நம்முடைய அகமத் சார் இன்றைக்கி அவருடைய மொழியிலே இன்றைக்கி பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா, நீங்களோட சம்பவானைக்கும் பின்துணைக்கும் நன்றி. நீங்களுடைய முத்திர வாக்கியம் பொது வித்தியாலயங்கள் தாரித்ததென்றே பிரதீகமல்ல, அபிமானத்தன்றே முத்திரை என்று. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களுடைய இந்த உதவி என்று வரும் பொழுது, குறிப்பாக இங்கே காணொலி காட்சி நம்மலாம் பார்த்தோம். ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, தெருவோரமாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் அவங்கள தேடி கொண்டு போய் அவங்களுக்கான உதவி செய்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவலில் அந்த லேர்னிங் சென்டர்ஸ் கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகிறாரோ, அந்த மாதிரியான பணியையும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. குறிப்பாக இந்த எஜுகேஷன், எம்பவரிங் எஜுகேஷன் அண்ட் எம்பவரிங் விமன்ஹுட் என்கின்ற வகையில் மாணவர்களுக்கான, குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இளங்கோவன் சார் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, ஒரு பையன் படிக்கிறாருன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா. இதை தான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது, ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வாக்கை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் நடந்த நம்ம ஒரு பள்ளியினுடைய கான்க்ளேவில் இருந்து நீங்கள் ஒரு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு எம்ஓயு நீங்கள் சைன் பண்ணீங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு எம்ஓயு சிஎஸ்ஆர் மூலமாக சைன் பண்ணி அது மிக விரைவாக அதை நிறைவேற்றுகின்ற பணியாக இன்றைக்கி இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 446 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற 3500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இது போன்ற உயர்கல்வி படிப்பதற்கான உதவித்தொகை, அதில் ஒரு முதல் கட்டமாக 797 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உயர்கல்வியோட பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு திட்டங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பாக புதுமை பெண் திட்டம், ஏறத்தாழ இது வரைக்கும் ஒரு 4,25,000 மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, சமீபத்தில் கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லும் பொழுது கூடுதலாக இன்னொரு 75,000 பிள்ளைங்க பயனடைய போகிறார்கள். இப்படி இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் உயர்கல்விக்கு படி
சில பேர் என்ன பண்ணாங்க, 12th படித்து முடிச்சுட்டு சரி இதோட போதும் என்று நினைக்கும் பொழுது, இல்லை உனக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ எந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் இருக்குது தெரியுமா, நீ எப்படிலாம் நீ இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக உயர்வுக்கு படி என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும்தான் செய்யணும் என்று சொன்னால், கல்லூரி கனவு திட்டம் கல்லூரி களத்திற்கு நேரடியாக சென்று பார்க்கக்கூடாது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு நேரடியாக அழைத்து கொண்டு போய், இதுதான் கல்லூரி, ஒரு கல்லூரி வளாகம் என்று சொன்னால் அது இப்படி தான் இருக்கும். அந்த கல்லூரியில் நமக்கு தேவையானது என்ன, அங்கே இருக்கின்ற ஒரு பிளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஸ்கூலில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது, கல்லூரியில் இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது. அங்கே நீங்கள் டீச்சர்னு கூப்பிட போகிறீங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரொஃபஸர்னு கூப்பிட போகிறீங்க. ஒவ்வொருக்கும் தனி ஹெச்ஓடி ரூம்ஸ் இருக்கும். ஸ்கூலில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்குது, கல்லூரியில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்கின்றது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே எல்லாம் அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக்கின்ற விதமாக 11ஆம் வகுப்பில் இந்த பிள்ளைங்களை ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் நம்ம அழைச்சிட்டு போகணும். இது எதற்காக என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் அங்கே போகும் பொழுது 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஒரு 1 இயர் கோர்ஸ், ஒரு 6 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துடாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்காக இது போன்ற பல கல்லூரிகள் இருக்குன்னு சும்மா அந்த கலை விசிட்டை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வெளில வரும்போது, நான் 12th முடிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆகணும்ப்பா அப்படிங்கிறான ஒரு எண்ணத்தை விதைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள். இப்படி இதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது, இன்றைக்கி அரசாங்கம் சார்ந்து இன்றைக்கி பல்வேறு திட்டத்தை நம்முடைய அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பொழுது, இது போன்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாகவும், அது மலபார் கோல்ட் ஹவுஸ் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான கஸ்டமரே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகம். அப்படி இருக்கின்ற அந்த கஸ்டமர்ஸை மனசில் வச்சுட்டு அந்த பெண்களுக்கான கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அப்படி இன்றைக்கு இதை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள், நம்ம இந்த பாடம் கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, கற்பது என்பதே பெண்களுக்கான ஆபரணம் என்று சொன்னவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதை நீங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி எங்களுடைய பெண் பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வகை. அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் லெவலையும் நாங்கள் கொண்டு வரதுக்கான அடுத்த முயற்சி நாங்கள் ஏற்படுத்தணுங்கிறது உள்ளபடி எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாருமே 1 கோடி தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் எல்லாமே அரசாங்கம் செய்யுமா என்று சொன்னால் அரசாங்கம் செய்யும். அரசாங்கம் செய்கின்ற அதே வேளையில் இந்த சொசைட்டிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன், இந்த சொசைட்டி எனக்கு என்ன கொடுத்துருக்கு, அந்த சொசைட்டி நான் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் வந்துடாது. அது உங்களுக்கு வந்திருக்கின்றது. உள்ளபடி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்பதை 2022 டிசம்பர் மாதம் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமா, எங்களுக்கே தெரியாது. அந்த மேடையில் வந்ததுக்கு பிறகு இது போக நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படியே அது நல்ல திட்டம் தான், முதல்ல என்னுடைய சொந்த பணமாக இருக்கின்ற 5 லட்ச ரூபாய் நான் தரேன், அதுலேருந்து இந்த பணியை நீங்கள் தொடங்கள் என்று கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, நான் இவங்களை நம்பி, இந்த அரசாங்கத்தை நம்பி, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்பி நான் இவ்வளோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன். நான் கொடுக்குற பணம் உள்ளபடியே அவங்க சரியான முறையில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை நான் கொடுத்தது ஒன்று இவங்க அதை வேறு எங்கேயாச்சும் டைவெர்ட் பண்ணிக்கிட்டுறாங்களா என்கின்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி தனியாக ஒரு போர்ட்டலில் நம்ம என்எஸ்என் நோப்பிக்காக நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம். அந்த போர்ட்டல் நம்ம ஆரம்பித்து வச்சதுக்கு பிறகு நல்லா நினச்சி பாருங்கள், 2022 டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்த தொகையோட அளவு என்று பார்த்தால் அது 500 கோடியை தாண்டி இருக்கின்றது. 500 கோடியை தாண்டி இருக்கின்ற சொன்னால் இந்த ஜனவரி மாதம் திருச்சி மாவட்டத்தை மட்டும் கிட்டத்தட்ட 140 கோடி என்று வரும்போது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 650 கோடியை தாண்டி இன்றைக்கி அது செல்கிறது என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கின்றது. இது என்னால் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆரை பண்ண முடியும். என்கிட்ட பணம் இல்லை சார், ஆனால் நான் படித்த பள்ளிக்கு நான் ஏதாச்சும் பண்ண, இன்றைக்கி நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு இருக்கிறேன் என்று சொன்னால், ஓரளவுக்கு நான் எனக்கு வசதியாக இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கான ஏணி படிகள் என்பது நான் படித்த பள்ளிக்கூடங்களும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதுக்கு நான் ஏதாச்சும் திருப்பி தரணும், பணமாகத்தான் தரணுமா? இல்லை, பணமாக கூட கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் பாடம் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் பணியாற்றிட்டு இருக்கீங்க, மற்ற அதர் ஸ்டேட்டில் பணியாற்றுங்க, ஏதாச்சும் டெக்னாலஜி விஷயமாக நீங்கள் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு என் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சார். ஒரு வாரத்தில் நான் என்னால்
நான் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்தாப்புல என்ன வாரத்தை என்ன ஒரு 4 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை பாடத்தை எடுத்து சொல்லித்தாங்க. இன்றைக்கி ஏறத்தாழ் தமிழ்நாடு முழுவதும் 22,931 எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸையும் ஸ்மார்ட் போர்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் இல்லை சார் என்னால் ஒரு 500 தான் சார் கொடுக்க, பரவாயில்ல 500 இருந்தாலும் கொடுங்க சார். இந்த ஸ்கூலுக்கு என்ன ஒரு 10 புத்தகம் தான் சார் கொடுக்க முடியும், பரவாயில்ல 10 புத்தகத்தை கொடுங்க. ஒரே ஒரு பென்சில் தான் சார் தருவேன், பரவாயில்ல கொடுங்க. ஒரே ஒரு ரப்பர் தான் சார் தருவேன், பரவாயில்ல கொடுங்க என்று எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்களாக. 100 கோடி கொடுத்தாலும் அவருக்கு அதே மதிப்பு தான், ஒரே ஒரு ரப்பர் கொடுத்தாலும் அதே மதிப்பு தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டை நான் கொண்டு போகிறேன் என்று சொன்னால், வருகை தேர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒன்று தான் நினைக்கணும். நீங்கள் இங்கே இத்தனை ஆளுமைகள் ஒவ்வொருத்தரும் இங்கே மலபார் மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் பல மலபார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இத்தனை ஆளுமைகள் நமக்கான ஒரு எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்காக இந்த கான்ட்ரிபியூஷனை தரேன்னு என்று சொன்னாங்கன்னா, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துட்டு அவங்க பாட்டு அடுத்ததை கட்டத்துக்கு வளர்ந்துட்டே போயிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நீங்கள் அதுக்கு திருப்பி செலுத்த வேண்டியது ஒன்று தான். நல்லா படிங்க, நல்லா படித்து உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. போதும். நீங்கள் சம்பாரித்து உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, மலபாருக்கு நீங்கள் திருப்பி தர போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மலபார்லாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி படிக்கும்போது இருந்தபோதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் படிச்சிருப்பாங்க. ஏதோ தத்தி படித்து நீங்கள் சரி நான் தான் இப்படி இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா வரும்னு ஆசைப்பட்றாங்க. பார்த்தீங்களா? அதை மனசில் உள் வாங்கி கொண்டு வருங்காலத்தில் 10th எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 12th எழுதுகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்புகள். 10th நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து 11th நல்ல குரூப்புக்கு போயிடுங்க. 12th நல்லா படித்து டெடிக்கேட்டடாக படித்து, ஏன்னா ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் எடுக்க மிகப்பெரிய சான்ஸ் அந்த 12th டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த 1 வருஷம் நல்ல கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்ல கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் எம்சிஏ படிக்கும்போது அந்த Y2K ப்ராப்ளம் வந்தபோது 2 வருஷம் நான் அவ்வளோ அலைஞ்சிருக்கேன் வேலைக்காக. என் நண்பர் கூட நாங்கள் பஸ்ஸில் ஏறி போவோம். நாங்கள் நடந்து நான் போட்டிருக்க இந்த ஷூவே ஓட்டையான போகிற அளவுக்கு நாங்கள் நடந்திருக்கோம். நாங்கள் 2 வீலரில் அலைஞ்சிருக்கோம். நாங்கள் ஏதாச்சும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் நாங்கள் இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ வராதா, நாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாப்போ வராதான்னு தேடி அலைஞ்சிருக்கோம். 8000 ரூபா சம்பளத்தில் நான் முதல்ல நான் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், ஐடி கம்பெனியில். ஸோ இப்படி படிப்படியாக நம்ம படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதே மாதிரி இன்றைக்கி நம்ம படிக்கிற படிப்பு 10 வருஷம் கழித்து இந்த படிப்புக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா இருந்துச்சு, டெக்னாலஜி வளர்த்துக்கோங்க. அதனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது உலக சார்ந்து என்ன இன்றைக்கி பேசப்படுகிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறாங்களா, ரோபோட்டிக்ஸ் பேசுகிறாங்களா, அதையே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க முடியாது? உடனே அதுக்கு ஒரு கமிட்டி போடு, அது எப்படியா சிலபஸில் கரிக்குலமில் கொண்டு வர முடியுமான்னு பாருன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா முதலமைச்சர்? ஆசைப்படுகிறோம் நாங்கள். நம்ம பிள்ளைங்களை இப்போ நம்ம ஊருக்குலாம் எப்போப்பா 10 வருஷம் கழிச்சு தான்ப்பா வரணும்னு இருக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான்ப்பா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்ருக்காங்க. அடுத்த ஸ்டேட்ஸ் நம்மளை பாராட்டுற அளவுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விதத்தில் தான் இது அமைந்திட வேண்டும் என்று இந்த துறையை நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த துறையோட வெற்றி என்பது எங்கே இருக்குன்னா, ஆக்சஸ் நம்ம கொடுத்துடலாம், நம்ம ஈக்விட்டி கொடுத்துடலாம். எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுடலாம். ஆக்சஸ் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல், 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல், 8 கிலோமீட்டருக்கு ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ் கொடுத்துடலாம் நம்ம அதில். ஸோ நமக்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு நல்ல விதத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடலாம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் என்று பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம். நம்ம பிள்ளைங்க படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ பேர் ரிப்போர்ட்ஸ் கொடுறாங்க. ஐயோ இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட் வந்துச்சு, ஐயோ பள்ளி கல்வித்துறை அதில் பாதாளத்தில் போயிடுச்சுன்னு ஆளாளுக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உண்மை நிலவரம் தெரியும். அந்த ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஆக இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆளாளுக்கு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைங்க நாமளே நம்ம அசஸ் பண்ணுவோம். நம்முடைய பெற்றவங்க சொல்லட்டும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லட்டும். இன்னைக்கு ஆக இன்றைக்கி ரிப்போர்ட்டை நாம் அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி அதை செலுத்தும் பொழுது நான் உங்களிடம் வைக்கின்ற மிகப்பெரிய வேண்டுகோள் ஒன்று தான், நல்லா படிங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது படிங்க படிங்க படிங்க, படிப்புக்கு எது தடையாக வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அதை உணர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை தான் இன்றைக்கு நம்முடைய மலபார் செய்வது போல. நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க, எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது நன்றி.